ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி செய்கிறீங்களானே, ஆம். முதலாவது வந்து நீங்கள் யாருன்னு சொல்லி இந்த மக்களுக்கு ஒரு விளங்கப்படுத்துங்க. எனக்கு என்னுடைய முழு பேர் வந்து சுமஸ்தி மெலக்கியா. நாங்கள் ஒரு சொந்த இடம் யாழ்ப்பாணம் தான். நான் கைதி ஆஸ்பத்திரி ஆயுர்வேத வைத்தியசாலையில் 1973 6ஆம் மாதம் 21ஆம் தேதி வேலைக்கு சேர்ந்தேன். அன்றையிலிருந்து இன்று வரையும் இதுதான் என்னுடைய தொழிலாக இருக்கிறது. இப்போ இந்த கைதொடி ஹாஸ்பிட்டலுக்கு தானே, அது இந்த ஆரம்ப காலத்தில் அதை கட்டப்படைக்கே நீங்கள் வேலைக்கு சேர்ந்த மாதிரி கட்டி என்று கேட்க சிறப்புலாக நான் இருந்தால இப்போ நான் தான் வாழ்றேன். 1973-6-29 திறந்தவங்க திறங்கைக்கு நான் தான் மேலாள நிற்கிறாங்க. சில ஓப்பனிங்குக்கு போனால் இப்போ உயிரோடு இருக்கிறது நான் தான். என்ன மாதிரி உங்களோட இந்த பிசியோதெரப்பி எப்படி தமிழில் சொல்கிறேன்? இந்த இதை மரத்தன சிகிச்சைன்னு சொல்கிறேன். மரத்தன சிகிச்சை. ஓகே. இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் இந்த துறையில் வந்து ஈடுபாடாக இருக்கிறீங்க? நாங்கள் ஆரம்பத்தில் கைதி ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் ஓடல அட்டெண்டாக வேலை செய்ய பழகினாங்க. பழகினாண்டா இப்போ நீங்கள் பழக்கித்தான் அங்கே போய்த்தான் பழகினீங்க? தெரிஞ்சு போய்த்தான் பழகினாங்க. பழகி அப்புறம் எங்களுக்கு 75ஆம் ஆண்டு அனுராதபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. அப்புறம் அங்கேயும் போனாங்க. அங்கே போய் 73ஆம் ஆண்டு 77 கலவரத்துக்கு நாங்கள் அன்றாட ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும். நாங்கள் அங்கே இந்த ஆக்களை எங்களை காப்பாற்றி அனுப்பிவிட்டது. அப்போ அங்கே வேலை செய்தால் இருந்தவர் ராமலி ஜெயசிங்கம் ஆசியான்றார். அவர் தான் பஞ்சகர்ம செக்ஷனுக்கு இந்த மருத்துவ சிகிச்சைக்கு பெரிய ஆள். அந்த நேரம் புதிய புத்தகங்கள் எல்லாம் எழுதினவர் ராமலி ஜெயசிங்கம் ஆசியா. பின்ன அவரோட அங்கே ஆஸ்பத்திரியில் வேலைக்கு போனால் சிங்களாக்கள் ஹாஸ்பிட்டலில் அதாவது அப்போ நாங்கள் போனால் அவரே பக்கத்தில் போய் நிற்க மாட்டாங்க, பயத்தில் போக மாட்டாங்க, அந்த வேலைக்கு கிட்ட போக மாட்டாங்க. அப்போ என்னன்னு சொல்லுவாங்க, நீ தான் போக முடியும் என்ன தான் அனுப்பி விட்ருவாங்க. நான் 2 பழகி 77-78 மட்டும் அவரோட வேலை செய்தாங்க அந்த இடத்துல.